Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்புறம் கூட வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இங்கிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற செகண்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. அதுல வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டியன்ஸ் T20லயாச்சும் கப் அடிக்கணும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணா மட்டும்தான் கடைசி மேட்ச்ல வந்து அவங்க வந்து சார் ரெண்டு பேர்ல யார் வின் பண்றாங்க அவங்க மைண்ட்ல வச்சு யாராச்சும் ஒருத்தர் வின் பண்றாங்க வாய்ப்பு இருக்கும். பட் இந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டியன்ஸ் வெளியே போக வேண்டியது. ஏன்னா ஓடியிலும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஓடியிலும் லாஸ் பண்ணிட்டாங்க. T20லயாச்சும் வின் பண்ணி ஆகணும் ஒரு மைண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் தான் வந்து இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி ஜூன் வந்து நடக்க இருக்கு. டைமிங் இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நைட்டு 11 மணிக்கு வந்து வச்சிருந்தாங்க. செகண்ட் மேட்ச் நைட்டு 7 மணிக்கு வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரெஸ்டல்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ நம்ம பிரெஸ்டலோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மிடில் ஓவருக்கு அப்புறம் பால் நல்லாவே அந்த பவுன்ஸா இருக்கட்டும், பால் ஸ்விங்கா இருக்கட்டும், அந்த அளவுக்கு பெரிய டேன் இருக்காது. அதுல பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா செகண்டா போல் பண்ணும்போது டியூ ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வெனுல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு வின்னிங் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் டியூ ஃபேக்டரை காரணம் வச்சு சேசிங் தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் அந்த பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பெருசா வந்து கொடுக்கல. இந்த மேட்ச் லாஸ்ட் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் ஏதாவது கொடுப்பாங்க. பிச் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். அந்த டைமிங்ல அந்த வெனு எந்த ஃபேவரபிள் டியூ ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க டீமை வந்து மேக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா வந்து இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹிட் அண்ட் வந்து இதுல இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் பால் பண்ண டியூ ஃபேக்டர் காரணமா பெருசா உங்கள்ட்ட வந்து விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்பாட்டிஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனலையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் அதோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா லோவஸ்ட் பீப்புள் தான் வந்து பிளே பண்றாங்க. ஸோ காம்பனேட்டும் ரொம்பவே கம்மியா தான் வந்து இருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல DDS அண்ட் GST 100% ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்புங்க. 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட் வந்து விட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா வெனு ரெக்கார்ட். வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஒரு 6 மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும் அதுல 2 டீம், ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் செகண்ட் பண்ண டீம் போத் இன்னிங்ஸ்ல வந்து வின்னிங் ரேஷியோ வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் பண்றவங்க வின்னிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அந்த டியூ ஃபேக்டர் தான். டியூ ஃபேக்டர் பெரிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா செகண்டா பேட் பண்றவங்களுக்கு ஒரு இன்னிங் ரேஷியோ வந்து இருக்கும். ஏன்னா பவுலர்ஸால பெரிய கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியாது. சேஸ் பண்ண டீம் ஈஸியா வந்து சேஸ் பண்ணிடுவாங்க. டியூ ஃபேக்டர் இல்லாத பட்சத்துல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு தான் கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ வந்து இருக்க போகுது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 184. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து 234 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. சேம் லோவஸ்ட் ஸ்கோர் அதே இங்கிலாந்து தான். 136 ரன்னுக்கு அவங்க 9 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. ஆர் த ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 192 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் வந்து இருக்க போகுது. இதுல ஓவராலா ஒரு 58 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு லாஸ்ட் 5 T20ல. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 45 விக்கெட்டும் ஸ்பின்னர் 13 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப பேட்டிங் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதுக்கு தவிர்த்து ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த வெனுல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. அந்த ஹெட்வெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல
T20 இன்டர்நேஷனல் லெவல்ல இங்க பிளே பண்ண பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல இங்கிலாந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் ஆர்டர்ல இருக்காங்க. 10 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் இண்டியன்ஸ் 7 மேட்சஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. நோ ரிசல்ட்ல ஒரு மேட்ச் வந்து இருக்கு. ஸோ ஒரு மேட்ச்க்கு வந்து பெருசா ரிசல்ட் வந்து கிடைக்கல. ஸோ எப்படி பார்த்தாலும் ஹெட் டு ஹெட்ல வந்து டாப் ஆர்டர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வந்து இருக்காங்க. அடுத்த ரெண்டு டீம்ல கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் சார்லஸ், எவன் லூயிஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சாய் ஹோப், ரோஸ்டன் சேஸ், ரூதர்ஃபோர்ட், ரோமன் பவுல், ஆண்டர் ரசல், குடிஷெக் மோட்டி, ரொமரே செஃபோர்ட், ஹோல்டர் அண்ட் அல்ஜாரி ஜோசப். ஸோ இதுதான் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அதே இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பென் டக்கர் அண்ட் ஜெமி ஸ்மித் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக் இந்த டீமோட கேப்டன்ஷிப், பிரண்டன், பெத்தல், வில் ஜாக், டாசன், பெடன் கிராஸ், ஆதில் ரஷீத் அண்ட் மேத்யூ பாட்ஸ். ஸோ இதான் இங்கிலாந்தோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாசன், பெடன் கிராஸ், ஆதில் ரஷீத், மேத்யூ பாட்ஸ் இவங்க 4 பேருமே 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர வில் ஜாக், ஜாகோ பெத்தல் 2 ஓவர் இவங்க வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விடுவுல ஸ்பின்னருக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்லதான், இருந்தாலும் இந்த ஸ்பின்னர்ஸ் தான் இவங்க அதிகமாக கொண்டு வராங்க. இல்ல வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால ஸ்பின்னரை வச்சு அவங்க வந்து அட்டாக்கிங் வந்து பண்றாங்க. அதே வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அல்ஜாரி ஜோசப், ஹோல்டர் அண்ட் குடிஷெக் மோட்டி இவங்க 3 பேர் அண்ட் ரொமரே செஃபர்ட். ஆக்சுவலி இந்த 4 பேருமே அவங்க 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் ரோஸ்டன் சேஸ், ஆண்ட்ரூ ரசல் இவங்க வந்து பவுல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஸோ ஃபாஸ்ட் பாலுக்கு நல்லா ஹிட் அண்ட் இருக்கு. ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிங் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 3 ஓவர் வச்சு ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணிடுவாரு. குடிஷெக் மோட்டிட்டு இருந்து 1 ஓவர் வந்து ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ குடிஷெக் மோட்டி 3 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்போ 2 டீமுக்குள்ள பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஓடிஐ இருக்கட்டும், T20 இருக்கட்டும், எல்லா மேட்ச்லயும் கொஞ்சம் போரா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வெஸ்ட் இண்டீன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லா பிளேயருமே அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருக்க மாட்டாங்க. ஸோ அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத ஈஸியா பாத்துடலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீன்ஸ் இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்கிலாந்து அந்த பாத்துருவோம். வெஸ்ட் இண்டீஸ்ல சார்லஸ், எவன் லூயிஸ் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சார்லஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தான், பட் விக்கெட் கீப்பிங் அவர் பண்ணல. சாய் ஹோப் வந்து இருக்காரு. ஸோ அப்ப சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல கூட ஒரு பிளேயர் அவர் பேட்டிங்ல இருந்து மினிமம் 30+ ஸ்கோர் அடிச்சா மட்டும்தான் அவரோட ட்ரீம் டீம்ல வர முடியும். அப்படி இல்லங்கிற பட்சத்துல அவர் ரிஸ்க் பிக் பண்றது ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா போயிடும். எனக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 10ல ஒரு 2 டீம்ல வேணா சார்லஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. எல்லா டீமுக்கும் கண்டிப்பா சூட்டபிளா இருக்க மாட்டாரு. எவன் லூயிஸை கம்பேர் பண்ணும்போது சார்லஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசா நம்ம இம்பார்ட்டன் வந்து கொடுக்க தேவையில்ல. அந்த அளவுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் அவர் வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் எவன் லூயிஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இருக்க ஒரு பிளஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்ல 1 or 2 கேச்சஸ் வந்து மேட்ச் வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 16ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்க கிடைச்சிருது. பேட்டிங்ல வந்து ஒரு 15-20+ ரன் அடிச்சா போது ட்ரீம் டீம்ல வந்துருவார். பட் சார்லஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு கேச்சஸ் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். எவன் லூயிஸோட பேட்டிங் ஃபார்மும் சரி, ஃபீல்டிங் பொசிஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரை கம்பேர் பண்ணும்போது சார்லஸ் அந்த அளவுக்கு பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன்ல 2 பேர்ல 7 பேரை ட்ரை பண்ணணும்னு வச்சீங்கன்னா எவன் லூயிஸ் ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சாய் ஹோப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ விக்கெட் கீப்பிங் இவர் பண்றாரு. விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் 2 கேச்சஸ் விக்கெட் கீப்பிங்ல பிடிக்கிறாரு, ரன் அவுட் ஸ்டம்பீட் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது சாய் ஹோப் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் பேட்டிங்ல டோட்டலி T20ல லாஸ்ட் மேட்ச் ஓடியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப் தாங்க. செகண்ட் மேட்ச் ஒரு ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 1 சைடா நின்று அவர் மேட்சஸ் வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ மொதல் மேட்ச் எல்லா மேட்சுமே ஒரு ரீசெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லா இதுலயுமே வந்து T20 இருக்கட்டும், டொமஸ்டிக் எதுல நடந்தாலும் சரி மொதல் மேட்ச் கண்டிப்பா ஒரு ஃபிளாப்பா தான் அந்த ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்த இருக்க மேட்ச்ல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அவர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமா பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு 50+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிப்பாரு அப்படிங்கிற ஆவரேஜ் ஸ்கோர் அவர்கிட்ட எதிர்பார்க்க. ஏன்னா அவர் வர டவுனுக்கு கண்டிப்பா ஒரு மிடில் ஓவர்ல வருவாரு. அந்த இடத்துல பேட்டிங் கண்டிப்பா ஒரு ஃபேவரா தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவருக்கு நம்ம யூஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ரோஸ்டன் சேஸ் ஸோ பேட்டிங் ஆப்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு செகண்ட் அண்ட் பொசிஷன் வந்து இறங்குறாரு. பவுலிங் 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அது வந்து பெரிய மைனஸா வந்திருக்கு. ஸோ இந்த மேட்சும் சேம் அதே பவுலிங் ஆப்ஷன் தான் இருப்பாங்க. பெருசா அவர் வந்து பவுலிங் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் ஆண்ட்ரூ ரசலுக்குமே 4 ஓவருமே கொடுத்துட்டு ஸோ இந்த 5 பிளேயருமே அவங்க 4 ஓவர் போட்டு ரோஸ்டன் சேஸ்க்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு டேனும் இல்லை.
அதுக்கு தகுந்தாக்குல ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா யாருமே இல்ல, ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். சோ அது அந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதனால பவுலிங்ல பெரிய அளவுக்கு இந்த மேட்ச் ரோஷன் சேஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ரூதர்ஃபுட். ஸோ ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சேம், ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் அதை சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ரூதர்ஃபுட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. செகண்ட் பேட்டை நீங்க அவர் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் ஆள் விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு ஸ்டேபிளான ஒரு டார்கெட் கொண்டு போவோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றதோ பவுண்டரிஸ் எந்தெந்த பாலை கரெக்டாக ட்ரீட் பண்ணுமோ அந்த பாலை கரெக்டாக ட்ரீட் பண்ணுவார். பட் அதே செகண்டா பேட் பண்ணும்போது டார்கெட் தெரிஞ்ச உடனே அந்த ஒரு மைண்ட் செட் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். அந்த டார்கெட்டை நோக்கி போவோம், கொஞ்சம் ஏர்ல அடிச்சு இது பண்ணுவோங்கிற ஆரம்பம் கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டும் வந்து இழந்துடுறாரு. ஸோ அதனால ரூதர்ஃபுட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு அவர் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ரோமன் பவுல் T20க்கு ஒரு பெஸ்ட் பிளேயர், ஒரு குட் ஃபினிஷர்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஆப்ஷன்ல பாருங்க, ஏன்னா ஆண்ட்ரூ ரசல், ரோமன் பவுல் கீழே வந்துடுறாரு, ரொமேரோ செஃபர்ட் அதுக்கப்புறம் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பினிஷிங் ரோல்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா ரோமன் பவுல் தான் இருக்காரு. நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் போத் இன்னிங்ஸ்லுமே. ஏன்னா டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்து இழந்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இதாயிருச்சு, பட் செகண்ட் மேட்ச் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஃபீல்டிங் பொசிஷனும் கொஞ்சம் லாங்ல தான் இருக்கனால மேட்சுக்காச்சும் 1 hour கேட்ச் வந்து பிடிச்சாரு. ஸோ அதுல இருக்க பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் போது ஓரளவுக்கு ட்ரீம் டீம்ல அவர் வந்து வந்துருவாரு. ஆண்ட்ரூ ரசல். ஸோ ஆண்ட்ரூ ரசல் 4 ஓவருமே வந்து பவுல் பண்றது கிடையாது, 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் மேட்ச். ஸோ அந்த வெனுல ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹிட் அண்ட் இருந்துச்சு, அதனால 2 ஓவர் ரோஸ்டன் செஸ்க்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த வெனுல ஸோ ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு ஹிட் அண்ட் இல்ல, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் அந்த மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் 4 ஓவருமே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு ஆஃப் பிரேக் பவுலர் தேவையில்ல, ஸ்பின்னர் தேவையில்ல, இந்த 5 பேருமே நல்லா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது அவருக்கே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஓவர் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ரூ ரசல் இருந்து. ஏன்னா சம்டைம்ஸ் டெத் ஓவர்ல கூட ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு மோஸ்ட் ப்ராபபிலி கொடுக்கறதுல ஆள் இருக்காங்க, பட் இருந்தாலும் மற்ற பவுலர்ஸ் அடி வாங்குறாங்க பட்சத்துல ஒரு நல்லா போறாருங்கும் போது டெத் ஓவர்ல கூட சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்ட்ரூ ரசல் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு கிராண்ட் லீக்கு நீ ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. குர்ஷேக் மோட்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ ஆப்போனன்ட் டீம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க, அதிகபட்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்ல. ஸோ ஸ்பின்னர்ஸ்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ரொமேரியோ செஃபர்ட். ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொமேரியோ செஃபர்டை பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவரோட பவுலிங் இப்போ நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஸ்டார்ட் அப்ல அந்த ஒரு 2-3 பால் அடி விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆச்சு, அடிக்கிறாங்க அந்த ஒரு மைண்ட்லயே போட்டு அப்புறம் எல்லா பாலுமே அடிதான் விழுவும். ஆனா அந்த விக்கெட், அந்த பால் டாட் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கு தகுந்தாக்குள்ள அந்த பவுல் பண்ணி விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்துருவாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி தான், ஸ்டார்டிங் அந்த பவுல் பண்ணும்போது அவருக்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு, அதுக்கு தவிர்த்து அவர் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காகவும் வந்து இருப்பாரு. இந்த மேட்சஸும் ரொமேரியோ செஃபர்ட் இருந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா பேட்டிங்ல வந்து கண்டிப்பா ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இவரோட பேட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். ரோஸ்டன் சேஸ்லாம் கொஞ்சம் டவுனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு மேல ஆண்ட்ரூ ரசலா இருக்கணும், ரொமேரியோ செஃபர்ட். ஸோ ஆண்ட்ரூ ரசல் கூட கொஞ்சம் ஸ்பின்னர் வீக்கா இருக்காரு அப்படிங்கும் போது ரொமேரியோ செஃபர்ட் ஒரு பேட்டிங் ஆர்டர் கூட டாப் ஆர்டர்ல கொண்டு வரலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ரோஸ்டன் சேஸ்னா பாலுக்கு பால் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய அளவுக்கு ஹிட்டிங் மைண்ட் ஆடல, 20 பாலுக்கு 23 ரன் சம்திங் இந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாரு. பட் அந்த இடத்துல ஒரு ஹார்ட் ஹிட்டர் தேவைப்படும் போது ஸோ அகே ஆண்ட்ரூ ரசல் கூட ஸ்பின்னர் வீக்கா இருக்காரு, அவர் வேணாங்கும் போது ரொமேரியோ செஃபர்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டாப் ஆர்டர்ல அவங்க கொண்டு வந்து அவங்களோட பேட்டிங் ஸ்கில் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஐபிஎல்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஒரு கம்மியான பால ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்ச ஒரு பிளேயர். ஸோ எப்படி வேணா அவர் ஸ்கில்ல வந்து அவர் மாற்ற முடியும். அப்படிங்கும் போது இந்த மேட்ச் வின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா டாப் ஆர்டருக்கு பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட தனிப்பட்ட விஷயமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல வந்தாரு அப்படின்னா ரொமேரியோ செஃபர்ட் கண்டிப்பா ஒரு கிராண்ட் லீக் ஒரு கேப்டன்ஷிப்பாக கூட இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹோல்டர் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் சுத்தமே அவருக்கு சப்போர்ட்டிங் இல்ல, பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷனும் இல்ல. பேட்டிங் ஆர்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி வச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா, ஆனா பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப ரொம்ப பின்தங்கி தான் வந்து வச்சிருக்காங்க. பேட்டிங்ல இருந்து பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்ல இருந்து
ஒரு விக்கெட் இப்படிதான் வந்து எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட் டேக்கர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அல்ஜார் ஜோசப் டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேலே வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல், ரொமரே ஷெஃபர்ட், அல்ஜார் ஜோசப் இவங்க வந்து போல் பண்றாங்க. அண்ட் டெத் ஓவர்ல அல்ஜார் ஜோசப் தான் வந்து போல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்க்கிறேன். செகண்டா போல் பண்றாருன்னா இவங்க நீ கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இன்கேஸ் பிச் ரிப்போர்ட்ல செகண்டா போல் பண்ண டியூ ஃபேக்டர் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, டியூ ஃபேக்டர் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே அல்ஜார் ஜோசப்புக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டியூ ஃபேக்டர்னு ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற போது வேணா அல்ஜார் ஜோசப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி. அடுத்தா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பென் டக்கட், ஜேமி ஸ்மித் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ பென் டக்கட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியான விக்கெட் ஒரு மாதிரி ஷெஃபர்ட் கிட்ட வந்து விக்கெட்டை வந்து இழந்திருந்தாரு. ஸோ அந்த எட்ஜஸ்ல விக்கெட் கீப்பர் ஸோ அந்த கேட்ச் வந்து போயிருந்துச்சு. அந்த பால் நல்லாவே போடுவார், கரெக்டான லைன் லென்த்ல போட்டு விக்கெட்ஸை வந்து எடுத்துட்டாரு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பென் டக்கட் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஒரு ஒன் சைடா இன்னும் அவர் பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வந்து இருக்கு. ஸோ அதனால பென் டக்கட் ஸ்மால் லீக்ல எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா கேப்டன்ஸ் கட்டால கூட கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கு, T20 ஒரு பெஸ்ட் பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ட்ரை பண்ற ஆப்ஷன் தான். நம்ம ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும்போது பென் டக்கட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்துச்சுன்னா செகண்டா பேட் பண்ணும்போது பென் டக்கட் ஒரு பேரை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஜேமி ஸ்மித். ஜேமி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே அவர் வந்து ஸ்கோர்ஸ் கிடைக்குமாங்கிறது பேசுறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டக்கட் ஏர்ல விக்கெட் இழந்ததுனால அந்த இடத்துல அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல நின்று ஒரு ஸ்லோவரா பண்ணி ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. இன்கேஸ் இந்த மேட்ச் பென் டக்கட் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிடுவாரு நினைச்ச ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல ஸ்மித்தை நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அவுட் வந்து பெருசா இருக்க முடியாது. ஒரு ஆள் உள்ள நின்று பிளே பண்றாங்க போது ஒரு தேவையா ஷாட் ஆட போய் கண்டிப்பா கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாரு. ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அவர் நம்ம எதிர்பார்க்க முடியும். இங்க ஒரு டக்கட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாரு நினைச்சீங்கன்னா டக்கரை பிக் பண்ற இடத்துல ஸ்மித் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப்புக்கு இவர் தான் ஒத்துழைப்பு பிளேயரா வந்து இருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா T20க்கு ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு ஜாஸ் பட்லர் இருக்கும். ஏன்னா IPL அவர் பிளே பண்ண மேட்ச் தான் இருக்கட்டும், லாஸ்ட் மேட்ச் அவர் பிளே பண்ணது 97 சம்திங் ஸ்கோர் வந்து கொண்டு போயிருந்தாரு. அது ஒரு LBW தான் கடைசி கட்டத்துல வந்து விக்கெட் வந்து இழந்திருந்தாரு. இல்ல 100+ ஸ்கோர் அவர் அடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புள்ள பிளேயர் வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது T20க்கு எப்படி பிளே பண்ணணும், எந்த மாதிரி பால் அடிக்கணும், எப்படி அந்த சிங்கிள்ஸ் அந்த ஒரு மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர். கேப்டன்ஷிப் இவர் பண்றது இல்ல, விக்கெட் கீப்பிங் மட்டும்தான் அப்படிங்கிற பட்சத்துல இவர் இந்த மேட்ச் சேம் ஸ்மால் லீக் நீங்க சேஃபான கேப்டன்ஷிப் அதை ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இல்ல டீம்ல ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ண ரிஸ்க் எடுக்க தேவை. கிராண்ட் லீக் ரிஸ்கா தான் போற அப்படிங்கும்போது டீம்ல கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்க. கேப்டன்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஹாரி ப்ரூக். ஸோ லாஸ்ட் மேட்ச் தெளிவா சொல்லியிருந்தேன், ஹாரி ப்ரூக் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ODI டெஸ்ட்ல அவர் வந்து பிளே பண்ற ஹிட் அண்ட் வரட்டும், T20க்கு அது அப்படியே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறனால ஹாரி ப்ரூக் மேல சுத்தமா நம்பிக்கையில இந்த மேட்ச் ஃபிளாப் ஆயிடுவார் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அதே மாதிரி தான். பெருசா ஸ்கோர் அடிக்கல, 6 ரன் சம்திங்ல அந்த விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஏன்னா அந்த ODI T20 டெஸ்டிங்கும் போது அதுல கிட்டத்தட்ட 50 ஓவர் ODI எல்லாம் 50 ஓவருக்கும் போது அந்த பால் இருக்குது, ஓவர்ஸ் இருக்கு, நம்ம அதனால ஸ்டேபிளா பிளே பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போயிடுவார். அது அப்படியே T20ங்கும் போது டாப்பர்ல கொஞ்சம் டக்கு விக்கெட் விழுந்துருச்சுங்கும் போது ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும், நம்மளும் அடிச்சாடணும் அப்படிங்கிற மைண்ட்ல அடிச்சாடும் போது கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்திருந்தாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு. நான் சொன்ன அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்துச்சு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஹாரி ப்ரூக் கிட்ட இருந்து நான் ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் லோ பர்சன்ட் ஒரு டிஃபரன்ஸ்ல பிக் ஆகும் வந்து இருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெனுல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல தான் இந்த பால் நல்லா ஸ்விங் ஆறது இருக்கும், ஃபாஸ்ட் பால் கொஞ்சம் டாமினேட் பண்றதா வந்து இருக்கே இல்லையா. அதுக்கப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான் அந்த ஃபேவரா இருக்கு. பால் ரொம்ப ஸ்லோவா வந்து பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது செகண்ட் டவுன்ல வரும்போது இவர் வர டைமுக்கு பால் கண்டிப்பா கிரிப் வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியுமா நடக்கும். பால் நல்லாவே பேட்ஸ்மேனுக்கு என்ஜாய் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கனால அந்த இடத்துல டாம் பெண்டல் ட்ரை பண்ணும்போது ஹாரி ப்ரூக் அதாவது ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். டாம் பெண்டல் லாஸ்ட் அந்த ODIல வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு, நல்ல ஸ்கோர் இருந்துச்சு. அப்ப பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல வந்திருந்தாரு, இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிருந்தாரு. ஸோ இப்போ ஒரு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வெனுல வெறும் நல்ல விக்கெட்டும் கிடைக்குது, பட் விக்கெட் இல்லாம இருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களும் அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸும் வந்து கிடைச்சது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்டன் பேட்டிங் ஆர்டர் வர பட்சத்துல அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஜாக்கப் பெத்தல். ஸோ வெஸ்ட் இண்டியன் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக் அப்படிங்கிற பட்சத்திலேயே இவங்க நிறைய ஸ்பின்னர்
வில்ஜாக் இருக்காரு, பெத்தல், ஆதில் ரஷீத் அண்ட் டாசன், கிட்டத்தட்ட 4 ஸ்பின்னர்ஸ் கொண்டு போறாங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போறாங்க. இந்த வெனுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள கொண்டு வரலாம். ஸோ வில்ஜாக்கோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கீழ்த்தங்கி இருக்கு. ஸோ அந்த இதுல மேல டாப் ஆர்டர்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ எனியொன் பேர் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ள ஆட் ஆனாரு அப்படிங்கிற பட்சத்துல இருந்தாங்க அப்படின்னா டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். அப்படி இல்லை இதே சேம் பொசிஷன் தான் கண்டிப்பா ஜாக்கப் பெத்தல் இந்த மேட்சும் 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு வில்ஜாக். ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவர் 1 டவுன் ஆர் 2nd டவுன் பொசிஷன்ல தான் பேட்டிங் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நிறைய மற்ற பிளேயர்ஸ் வந்ததுனால அவரோட பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப பின்தங்கி வந்துட்டாங்க. பேட்டிங் வரமாட்டார். ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்சும் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான கம்மி தான். பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறதையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். தாசன், லெம் தாசனை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. பட் இந்த மேட்ச் அவருக்கு நம்ம பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அப்படியே கம்பல்சரி இந்த வெனுல வந்து விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டர் இல்ல, பட் இருந்தாலும் ஆப்போனன்ட் டீம் இருக்க பிளேயர்ஸை கன்சல்ட் பண்ணி ஸ்பின்னர்ஸோட தான் போறாங்க. அந்த அளவுக்கு பெருசா விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பெடன் கிராஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரையா வந்திருப்பாருங்க. கடைசி இந்த டெத் ஓவர் ஆப்ஷன் இவங்க தான் இருக்காங்க. மேத்யூ பார்ட்ஸும் பெடன் கிராஸ் இவங்க 2 பேர் தான் இந்த டெத் ஓவர் ஆப்ஷன்லயும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பெடன் கிராஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு பெருசா விக்கெட் இல்ல, பட் இந்த மேட்ச் கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு. அடுத்த மேத்யூ பார்ட்ஸ். ஸோ பெடன் கிராஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருந்தாரு. அதே அப்படியே மேத்யூ பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனா வந்து இருக்காருங்க. ஸோ இந்த 19 ஓவர் 20 ஓவர் இவங்க தான் வந்து பவுல் பண்றாங்க. அதுல 19 ஓவர் பெடன் கிராஸ் பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க. ஸோ இப்போ 20 ஓவர் மேத்யூ பார்ட்ஸ் வந்து பவுல் பண்றாங்க. ஸோ அந்த கடைசி ஓவர் அப்படிங்கும் போது எல்லா பாலுமே அடிச்சாடும். விக்கெட் இதுக்கு மேல போனாலும் பரவாயில்லன்னு எல்லா பாலுமே அடிச்சாட தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பா வந்து 2 விக்கெட்டுகள் தாராளமா போத் இன்னிங்ஸ்மே கிடைக்கக்கூடிய ஒரு பேரா வந்திருப்பாரு. ஒரு கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ஒரு கேப்டன்ஷிப் ட்ரை பண்ண நினைக்கும் போது செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது மேத்யூ பார்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல ஆதில் ரஷீத்தை மட்டும் நான் வந்து சொல்லாம விட்டுட்டேன். ஸோ இதுல ஆதில் ரஷீத்தை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸ்பின்னர்ஸ்ல நல்லாவே பால் ட்ரெண்ட் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தா நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாரு அப்படின்னு. பட் அவருக்கு பெருசா அந்த விக்கெட்ஸ் வந்து செகண்ட் ஆஃப் பவுல் விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. இந்த மேட்ச் எனக்கு வந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ கிராண்ட் லீக்ல ஒரு 10ல ஒரு 4 டீம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வேஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் ஜாஸ் பட்லருக்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பென் டக்கட், ஹாரி ப்ரூக் இந்த 2 பேர்ல எனிவல் பேருக்கு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணா கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக்கப் பெத்தல் ஸ்மால் லீக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் சுத்தமா பேர் தான். பட் இருந்தாலும் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இதுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பெடன் கிராஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நான் பர்டிகுலரா சாய் ஹோப் அல்லது எவன் லூயிஸ் 2 பேர்ல எனிவல் பேருக்கு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுவோம் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரொமாரியோ செஃபர்ட், ரோமன் பவுல் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இந்த 3 பிளேயருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.